தெய்வவாரி ஆண்டான் ஒரு வித்தியாசமான சிஷ்யன். கோவிலில் ஆற்ற வேண்டிய பணிகளோ ஏராளமாக இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இங்கு வருவானேன்? சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது போல் தெய்வவாரி ஆண்டான் ஓர் வித்தியாசமான சிஷ்யர்தான். உற்சவங்களாகட்டும், அரங்கனுக்கு அலங்காரம் செய்வதாகட்டும், எதிலும் ஓர் தனித்தன்மை உண்டு அவரிடம். ஒரு நாள் மலரால் அலங்காரம், மற்றொரு நாள் முத்தங்கி என்று விதவிதமாக அரங்கனை அலங்கரித்து அழகுக்கு அழகு சேர்ப்பார். இதில் பேரெழில் பொலிவோடு காட்சியளிக்கும் ரங்கநாதரை கோயில் கண்ட நாங்கள் வைத்த கண் மாறாமல் தரிசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் தெய்வவாரி ஆண்டானோ ஆச்சாரியரான தங்களை தரிசித்தபடியே பூரித்துப் போய் நின்று கொண்டிருப்பார். இதை அடியேன் பலமுறை கவனித்திருக்கிறேன். பெரிய நம்பி, நித்தியபடி அரங்கனையே சேவித்துக் கொண்டிருக்கும் தெய்வவாரி அடியேன் அரங்கன் சன்னதி வரும் நேரம் சற்றே அரங்கன் மீதுள்ள பார்வையை விலக்கி அடியேன் பால் ஆர்வம் கொண்டு அடியேனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு அந்த அரங்கனுக்கு அன்றாடம் தாம் செய்யும் கைங்கரியம் இந்த அடியவனால் அளிக்கப்பட்டது என்ற அவனது எண்ணம்தான் காரணம். அடியேன் மேலுள்ள பற்று அவனை அடியேனை உற்று நோக்க வைக்கிறது. நீங்களோ நித்தியபடி அடியேனோடே இருக்கிறீர்கள். எப்போது அரங்கனின் சன்னதி செல்கின்றீர்களோ அப்போது அடியேனை காண்பதிலிருந்து விலகி அரங்கனின் பொலிவில் அகம் குளிர்கிறீர்கள். அரங்கனையே வைத்த கண் வாங்காமல் தரிசித்து மகிழ்கிறீர்கள். உங்கள் செய்கை அர்த்தம் வாய்ந்தது, மெச்சத்தக்கது. ஆனால் தெய்வவாரி ஆண்டானின் செய்கை வியப்பூட்டுவது. அது அவனை உங்களிடமிருந்து வித்தியாசமான சிஷ்யனாக காட்டுகிறது. சுவாமி, அடியனிடம் ஒரு விண்ணப்பம் உள்ளது, கேட்கலாமா? கேள் மாறநேரி நம்பி. இந்த தெய்வவாரி ஆண்டானிடம் கோயில் சார்ந்த சில நிர்வாகங்களை தாங்கள் ஒப்படைத்திருப்பதில் ஏதாவது விசேஷ காரணம் இருக்கிறதா சுவாமி? நிச்சயம் இருக்கிறது. அரங்கத்தில் அரிதுயில் கொண்டிருப்பவன் நம்பெருமாள் ரங்கராஜன் அல்லவா? அந்த ராஜன் காலையில் துயிலெழுவது முதற்கொண்டு அவன் ராஜாங்கத்தில் கைங்கரியம் செய்யும் கருவியாக இந்த தெய்வவாரி ஆண்டான் அடியேனால் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவனது அரும்பணியால் அரங்கனும் அகமகிழ்ந்திருக்கிறார். நிர்வாகத்திலும் சமர்த்தன். கோவில் நிர்வாகம் என்பது அரசாங்கத்தைப் போல் பல கணக்கு வழக்குகளை கையாள வேண்டியதிருக்கும். அதற்கு பொறுப்பு, பொறுமை, இவற்றோடு பக்தியும் வேண்டும். இவை அனைத்தும் ஒரு சேர பெற்றவன் தெய்வவாரி ஆண்டான். அடியேன் வா தெய்வவாரி ஆண்டான். சுவாமி, அடியேனை ஆசீர்வதியுங்கள். பெருமாளின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும். எழுந்திரு. என்ன தெய்வவாரி ஆண்டான், திடீரென்று வந்திருக்கிறாய்? சுவாமி, உற்சவர் புறப்பாடு இல்லாத காலத்தில் நாம் கோயில் சென்று வழிபடுவதுதானே முறை. அதன்படி அடியேனின் ஆச்சாரியரான தாங்களே அடியேனின் உற்சவ மூர்த்தி. தங்களை சில நாட்களாக காணப்பெறாத அடியேன் இங்கு வந்து உங்களை தரிசனம் பெற வேண்டுமென்று வந்தேன் சுவாமி. பெரிய நம்பி, அடியேன் சொல்லவில்லை? இவன் ஏதாவது அடியேனை பற்றி கற்பனை செய்து கொண்டு திரிகிறான் என்று. சரி, போகட்டும். உற்சவர் என்றதும் ஞாபகம் வருகிறது. கோவில் உற்சவங்கள் எல்லாம் சரிவர நடந்து கொண்டுதானே இருக்கிறது? ஒன்றும் குறைவில்லையே. அனைத்தும் தங்கள் கிருபையால் திருப்தியாக நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. முக்கியமாக நம் அரங்கன் முன்பை விட பொலிவோடு காணப்படுகிறார். அப்படியா? அப்படி அந்த அரங்கனின் பொலிவிற்கு என்ன காரணம்? காரணம் தங்கள் அபிமான சிஷ்யர் வரரங்கர்தான் சுவாமி. நீ என்ன சொல்கிறாய்? ஆம் சுவாமி,
வரரங்கர் பாசுரங்களை இசைக்கும் பாங்கும் அதற்கேற்ப அப்பாசுரத்தின் பொருள் விளங்கும்படி அபிநயித்து அவர் ஆடும் நளினமும் பார்ப்போரை பரவசத்தில் ஆழ்த்துகிறது. ஆஹா, கேட்பதற்கே ஆனந்தமாக இருக்கிறது. தாங்கள் நேரில் காணப்பெற்றால் இதைவிட பல மடங்கு ஆனந்தக் கடலில் நீந்துவீர்கள் சுவாமி. அரங்கனை தரிசிக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தைப் போலவே நம் வரரங்கரின் அபிநயத்தை காண நேரம் செலவிடுகிறார்கள் வரும் பக்தர்கள். அன்றாடம் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுவாமி. வரரங்கன் நம் பெருமாளையும் ஆட்கொண்டான் என்று கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவனுக்கு என் பரிபூர்ண ஆசிகளை தெரிவித்துவிட. அவனது பணி சிறப்பாக வளரட்டும். அவர் யார்? தங்கள் புத்திரராயிற்றே. தங்களைப் போல் பெரும் சிறப்பு பெறுவார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தெய்வவாரி, புத்திரன் என்றெல்லாம் அழுத்தம் கொடுத்து பேசாதே. நாம் அனைவரும் அந்த அரங்கனின் புத்திரர்கள். நம் பெருமானே அரங்க நகரப்பன். தனிப்பட்ட முறையில் ஒருவனை புத்திரன் என்று சொல்வதை அடியேனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவரும் ஓர் குலம். அனைவருக்கும் தந்தை எம் அரங்க நகரப்பன். அந்த உறவுதான் நம் எல்லோருக்கும் சிறப்பு. மற்ற பாகுபாடு வேண்டாம். அதுதான் என் கனவும் கூட. அந்த பாகுபாடற்ற சமுதாயம் மலர வேண்டும். அதற்கு இந்த விக்கிரகத்தில் ஒளிர்விடும் மகான்தான் அருள வேண்டும். மேயான் வேங்கடம் காயாமலர் வண்ணன் பேயார் முளையுண்ட வாயான் மாதவனே. மாதவன் என்றென்றும் ஓதவல்லீரேல் தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே. சாரா ஏதங்கள் நீரார் முகில்வண்ணன் பேரார் ஓதுவார் ஆரார் அமரே. அமரர் கரியானை தமர்கட்கெளியானை அமரத் தொருவார்கட்கு அமராவினைகளே. என் மகன் பார்க்கவதாசனுக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது. நான் சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன். கொடுத்து விடுங்களப்பா. பெருமாளுடனே இருந்து அவருக்கு சேவை செய்வது மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்க முடியும். ஆகையால் நான் வீட்டை விட்டு வெளியேறுவது என்று முடிவெடுத்து விட்டேன். அதை தவிர வேறு வழி இல்லை அம்மா. மகனே, என் செல்வமே, நீ நன்றாக இருக்கின்றாயாப்பா? உன்னை நாங்கள் பார்த்து எத்தனை நாட்களாகிறது? எங்களை காண வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு ஏற்படவில்லையா? உன் சகோதரர்கள் மீது உனக்கு கோபம் என்றால் எங்களையாவது காண வரக்கூடாதா? எங்கள் மீது உனக்கு என்னப்பா கோபம்? உன் தந்தை இந்த தள்ளாத வயதில் உன்னை காணாமல் எவ்வளவு வருந்துகிறார் தெரியுமா? அவர் சரியாக உணவருந்தி எத்தனை நாட்களாகிறது தெரியுமா? அம்மா, அப்பா, எனக்கு உங்கள் மீதெல்லாம் எந்த கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏன், என்னுடைய அண்ணன்மார்கள் மீதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை அம்மா. உங்களிடம் நான் கோபிப்பேனா? அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் என எனக்கு சிறு வயதில் நீங்கள் போதித்ததை மறந்து விடவில்லை அம்மா. ஏனப்பா எங்களை இத்தனை நாட்களாக வந்து பார்க்கவில்லை? அப்பா, வீட்டிற்கு வர வேண்டாம் என்றோ உங்களையும் அம்மாவையும் காணக்கூடாது என்றோ எனக்கு எந்த எண்ணமும் இல்லை அப்பா. நந்தவனத்தில் பூக்களை பறிக்கவும் அதை தொடுக்கவும் பின்பு கோவிலுக்கு சென்று அதை சேர்க்கவுமே
எனக்கு நேரம் போதவில்லை அப்பா. மேலும் வீட்டிற்கு வந்த அம்மாவை காண வந்தால் அவர்கள் என்னை நினைத்து மேலும் வருத்தப்படுவார்கள். மாதத்திற்கு ஒரு முறையாவது நம் இல்லத்திற்கு வந்து இந்த அம்மா சமைத்த உணவை சாப்பிட்டு விட்டு செல்லலாம் இல்லையா? இல்லத்திற்கு வர முடியாமல் போனது இருக்கட்டும். எத்தனையோ நாட்கள் வேலையாட்கள் மூலம் அம்மா உனக்கு சாப்பாடு அனுப்பியும் கூட அதை திறந்து கூட பார்க்காமல் திருப்பி அனுப்பிவிட்டாயே. பெற்ற மனம் என்ன பாடுபடும்? மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்பா. சாப்பிடக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு இல்லை. அம்மா சமைத்த உணவை ஒரு நாள் சாப்பிட்டு விட்டால் பிறகு அந்த ருசி என் நாவை விட்டு அகலுமா? அதே சாப்பாட்டை அல்லவா என் நாக்கு மீண்டும் நாட ஆரம்பிக்கும். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றுதான் அம்மா கொடுத்து அனுப்பிய உணவை நான் திருப்பி அனுப்பிவிட்டேன். தவறாக கருத வேண்டாம். அம்மா வெயில் காலத்தில் மாளிகையை விட்டு வெளியே வராதவராயிற்றே. அம்மா, நீங்கள் எதற்காக இந்த கொளுத்தும் வெயிலில் அவதியுறுகிறீர்கள்? இது அவதி இல்லையப்பா. மாத கணக்கில் பெற்ற பிள்ளையை பார்க்காத என் கண்களுக்கு இந்த வெயில் குளிர்ச்சியாகவே தெரிகிறது பார்கவதாசா. என்னப்பா யோசிக்கிறாய்? பார்கவதாசன், நீங்கள் இந்த பெயரை சொல்லி என்னை அழைக்கும் போது யாரோ ஒருவர் பெயர் போல் எனக்கு தோன்றுகிறது. பிறகுதான் இது நீங்கள் எனக்கு வைத்த பெயர் என்றே ஞாபகத்திற்கு வருகிறது. ஊர் முழுவதும் உன்னை திருக்கச்சி நம்பி என்று பாராட்டும் போது இந்த பெயர் உனக்கு மறந்து போனதில் வியப்பில்லை. அதேபோல் நீ பிறந்தது முதல் உன்னை பார்கவதாசா என்று அழைத்து பழகிய எங்களுக்கு திருக்கச்சி நம்பி என்ற பெயர் நினைவுக்கு வராததும் வியப்பில்லை. உண்மையில் உன்னை ஊர் திருக்கச்சி நம்பிகள் என்று கொண்டாடும் போது எனக்கு எவ்வளவு பெருமிதமாக இருக்கிறது தெரியுமா? நீ எங்களோடு இருந்த நேரத்தில் பல நேரங்களில் நான் நினைத்ததுண்டு, ஏன் இவனும் மற்றவர்களைப் போல் பொருளீட்டுவதிலும் கேளிக்கைகளிலும் நாட்டமுள்ளவனாக இருக்கக்கூடாதென்று. ஆனால் இன்றுதான் நான் உன் தனித்தன்மை, உன் எளிமை, உன் பக்தி, உன் பரோபகார சிந்தனை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருக்கிறேன். சரி, நீங்கள் என்னை அருகில் இருக்கும் நந்தவனத்திலே வந்து பார்த்திருக்கலாமே. இந்த கடுமையான வெயிலில் இவ்வளவு தூரம் தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? நந்தவனத்தில் வந்து உன்னை பார்த்திருக்கலாம் தான். ஆனால் ஏனோ உன் அம்மா இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். அந்த சமயத்தில் நீ அங்கிருந்து புறப்பட்டிருப்பாயோ என்ற சந்தேகத்தில்தான் உன்னை தேடி இங்கு வந்தோம். அப்பா, நீ இப்படி வெயிலில் கால் கடுக்க நடந்து போகும்போது எங்களுக்கு பெரும் வேதனையை தருகிறது. எதற்காக இப்படி கஷ்டப்படுகிறாய்? நான் உன் தந்தையிடம் சொல்லி ஒரு மாட்டு வண்டி ஏற்பாடு செய்ய சொல்கிறேன். பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சியம்பதி வரை தினந்தோறும் அதில் பயணம் செய்து நீ உன் புஷ்ப கைங்கரியத்தை செய்யலாம். ஏன், என்னை பார்ப்பதற்காக நீங்கள் இருவரும் எப்படி வந்தீர்கள்? மாட்டு வண்டியிலா அல்லது நடந்தா? நடந்துதான். ஏன்? நீ குறுக்கு பாதையில் நடந்து போவதால் மாட்டு வண்டி சரிவராதென்று நாங்கள் நடந்தே வந்தோம். அப்படி நடந்து வந்தது உங்களுக்கு சிரமமாக இல்லையா? பெற்ற பிள்ளையை பார்க்க போகும் ஆனந்தத்தில் நடப்பதில் எங்களுக்கு எந்த சிரமமும் தெரியவில்லை. அதே போல்தான் காஞ்சி பேரருளாளனை தரிசிக்கப் போகும் ஆனந்தத்தில் எனக்கும் நடப்பதில் எந்த சிரமமும் இல்லை. அது மட்டுமின்றி வரதராஜ பெருமாளுக்கு உடலாலும் நான் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு நான் நடந்து செல்வதுதான் உச்சிதம். ஆனால் பெற்றவர்கள் எங்களால் நீ இப்படி வெயிலில் நடப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா. வண்டிக்கு நாங்கள் கிரயம் செய்தாயிற்று. நாளையிலிருந்து நீ வண்டியிலேயே போகலாம். வேண்டாம் அப்பா, இன்னும் எதையெல்லாம் விட்டுவிடலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் புதிதாக ஒன்றை சேர்த்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? உனக்கென்று எதுவும் வேண்டாமா? பனவோலை விசிறியும் பலவண்ண பூக்களும் வாழை நாரும் வரதனின் தரிசனமுமே எனக்கு போதும். சரி, இதற்கு மேலும் உன்னை வற்புறுத்துவது உன்னை துன்புறுத்துவதற்கு ஒப்பாகும். உன் விருப்பப்படியே இருந்து கொள். உனக்காக கிரயம் செய்திருக்கும் வண்டியை நாளையே விற்று விடுகிறோம். வேண்டாம் அப்பா, அதை விற்க வேண்டாம். அதை எனக்கு கொடுத்ததாகவே வைத்துக்கொண்டு பாடசாலைக்கு போகும் பிள்ளைகளை அதில் இலவசமாகவே போக ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் அப்பா, அப்படியே செய்கிறேன். பெற்ற மனம் பித்துதானப்பா. ஆனால் உன் மனம் நிச்சயம் கல்வில்லை. நான் கேட்கப் போகும் இந்த ஒன்றை மட்டும் நீ நிராகரிக்க கூடாது. என் மனம் கல்லில்லை என்று முதலிலேயே சொல்லிவிட்டீர்களே, பிறகு எப்படி நிராகரிப்பேன்? கேளுங்கள் அம்மா. உன் தந்தை மிகவும் ஆசைப்பட்டு உனக்கென்று ஒரு பொருளை வாங்கி வந்திருக்கிறார். அதையாவது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அது?
அதை காண்பியுங்கள். பாதரட்சியை நான் தரிப்பதை நிறுத்தி பல வருடங்கள் ஆகிவிட்டனவே. பார்கவா, எங்களுடைய இந்த ஆசையையாவது நிறைவேற்றப்பா. சரி, கொடுங்கள். உங்கள் மனதை நான் புண்படுத்த விரும்பவில்லை. உன் கால்களை காட்டு, நானே அணிவித்து விடுகிறேன். நீங்கள் என் கால்களை தொடுவதா? வேண்டாம் அப்பா, அது தவறு. உன் சிறு வயதில் எத்தனையோ முறை இதை நான் செய்திருக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் நீ எங்களுக்கு குழந்தைதான். உன் கால்களை காட்டப்பா. சரி, நான் வருகிறேன். நில்லப்பா, இதையும் வாங்கிக் கொள்ளப்பா. என்னம்மா இது? இதில் வாதமை பருப்பும் முந்திரியும் திராட்சையும் வெல்லமும் உள்ளன. இவற்றையெல்லாம் சிறு வயதில் உண்டு கழித்தவனல்லவா நீ? வாங்கிக் கொள். அம்மா, அது தயங்காதே. அன்றாடம் இவைகளை சாப்பிட்டு வளர்ந்தவன் நீ. இன்று ஒரு நாளாவது சாப்பிடு. இதையெல்லாம் ஒரு நாளும் சாப்பிடாத ஏழைகள் எத்தனை பேர் உண்டு? இதை கோவில் மடப்பள்ளியில் கொடுத்து விடுகிறேன். அதை சர்க்கரை பொங்கலாக்கி பெருமாளுக்கு கண்டருள செய்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறேன். நீயும் இதை நிச்சயம் உண்ண வேண்டும். பெருமாளின் பிரசாதமாயிற்றே, உண்ணாமல் இருப்பேனா? நிச்சயம் உண்கிறேன். கொடுங்கள். நான் புறப்படுகிறேன். நீங்கள் பத்திரமாக வீடு திரும்பி செல்லுங்கள். மேயான் வேங்கடம் காயான் மலர்வண்ணன் பேயார் முளையுண்ட வாயான் மாதவனே, மாதவன் என்றென்று